வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன காயின்னு தெரியுதா? இது அப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்துருப்பீங்க. இது மிதுக்கங்காய். இதில் தான் மிதுக்க வத்தை செய்கிறது. இது மழை பெஞ்ச உடனே ரோட்டோரங்களில் இது கொடியாக படர்ந்துருக்கும். இந்த கொடி பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலாக வெள்ளரி கொடி மாதிரியே இருக்கும். வெள்ளரி கொடி மாதிரி இருக்கும். அது அந்த இலையில சொனை இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை தொடையில் அப்படியே முசுன்னு ஒரு நமக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் பற்றில அந்த மாதிரி இருக்கும். இதோட பூக்கள் வெள்ளரி பூ மாதிரியே மஞ்சள் கலரில் பூக்கும். இது ஒரு கொடி கிட்டத்தட்ட 2.5 கிலோ காய் தரக்கூடியது, 2.5 கிலோ 3 கிலோ காய் தரக்கூடியது. இது மழை பெஞ்சால் நல்லா அதிகமாக வளர்ச்சி கொடுக்கும். இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். கிராமங்களில் தான் இருக்கும்னு இல்லை கிடையாது, டவுன்கள்லேயுமே எல்லா இடமே சும்மா ஓரங்களில், இந்த காவா ஓரங்களில், வேலி ஓரங்களில் இது வளரக்கூடியது. முக்கியமாக இந்த பழைய வீடுகளை இடித்த இடத்துல இது அதிகம் வளர்ந்துருக்கும். இது நமக்கு எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பிடுங்கி இதை பயன்படுத்த மாட்டோம். ரோட்டோரத்துலானே கிடக்குதுன்னு இது நம்ம அலட்சியமாக போயிடும். இதை மெனக்கட மாட்டோம். ஆனால் கடையில் இவ்வளோ ஒரு 100 கிராம் 50 கிராமும் காய வச்சு பாக்கெட் பண்ணி அதிகமாக உப்பு போட்டு சேர்த்து விற்றுருப்பாங்க. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். இப்படி மழை காலங்களில் நம்ம ரோட்டோரங்களில் பார்த்தா அந்த கொடி இருக்கும். அதில் பறித்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பறித்து இந்த மாதிரி வெட்டி முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தயிர், உப்பு, நமக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு மறுப்பு போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் மறுநாள் வெயிலில் மறுபடியும் நல்லா காய வைக்கணும். இதோடைய தோல் வெள்ளரிக்காய் மாதிரி தடிமனாக இருக்கும். அதனால் சீக்கிரத்தில் காயாது. கிட்டத்தட்ட இப்போ போடுற இந்த வைகாசி பங்குனி வெயிலுக்கு இது 3 நாள் ஆகும் காயறதுக்கு. நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கூட்டு பொரியல் பண்ண முடியாதப்போ தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கரலாம். இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இந்த காயை சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஆனால் காய வச்சு வற்றல் போட்டு பார்த்து சாப்பிட்டுக்கரலாம். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே. இது எங்கே கிடைச்சாலும் பிடிங்கி பயன்படுத்துங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.